சென்னையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வங்கியில் பெறப்பட்ட கல்விக் கடன் ரத்து செய்யப்படும், அதற்கான செலவை அரசே ஏற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல முதியோர் உள்ளிட்டோருக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 2000ஆக உயர்த்தப்படும் என்றும், ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம், வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ.10 லட்சம் வழங்கப்படும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இஸ்லாமிய, கிறிஸ்தவ உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மகளிருக்கு சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதேபோன்ற பல வாக்குறுதிகள் 2021ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கையிலேயே இடம்பெற்றிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த தேர்தல் அறிக்கையில் மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி, ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், அனைவருக்கும் வீடு திட்டம், குலவிளக்கு திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. 2021ஆம் ஆண்டு 6 கேஸ் சிலிண்டர் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல முதியோர் உதவித்தொகை திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டமாக இருப்பதால் அதில் தொகை உயர்வு மட்டுமே இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் புதிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதா என்ற கேள்வி சாமானிய மக்களிடையே எழுந்துள்ளது. மேலும் கடந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை என்ற வாக்குறுதியும் அடுத்த கட்டமாக வெளியிடப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. பழைய வாக்குறுதிகளில் சில மாற்றங்களுடன் அதிமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும் என்ற எதிர்பார்ப்புடன் தமிழக அரசியல் களம் தேர்தலை நோக்கி மேலும் சூடு பிடித்துள்ளது.